ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து உங்கள் வீட்டு செலவோ அப்புறமேலுக்கு உங்களோட தேவைகள் எல்லாம் போக மிச்சம் உங்கள்கிட்ட ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா, அதில் எப்படி எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எஸ்ஐபி போடலாம். இப்போ என்னோடய கருத்துப்படி அதை வந்து எஸ்ஐபி நான் போட்டுட்ருக்கேன். இப்போ ₹1000 வந்து நீங்கள் எஸ்ஐபியில் மஸ்ட்டாக போடலாம். ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் எஸ்ஐபி போடுறப்ப அது உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ப்ளஸ் இப்போ நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா அவங்களோட எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகும். இல்லை லாங் டேர்மாக உங்களுக்கு ஏதோ ஒரு கோல் இருக்குது, இல்லை உங்களுக்கான ஒரு கனவு இருக்குது அப்படின்னா அது நிறைவேற்றிக்க அது யூஸ் ஆகும். எப்போதுமே எஸ்ஐபி வந்து லாங் டேர்மில் போகிறப்போ அது உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து எல்ஐசி ஆர் என்பிஎஸ் போடலாம். இப்போ எல்ஐசியில் ஏதோ ஒரு ஸ்கீமில் நீங்கள் வந்து அதுவும் ஒரு லாங் டேர்மில் போடுறப்ப அது உங்களோட குழந்தைங்களோட எஜுகேஷன் இல்லைனா மேரேஜ் இல்லைனா வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சுன்னா அப்போது ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பெருசாக உங்களுக்கு அது வந்து ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். எல்ஐசியில் அது பிடிக்கல அப்படின்னா என்பிஎஸ் போடலாம். என்பிஎஸ் அப்படிங்கிறது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் ஃப்ரெண்ட்ஸு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, நல்ல ஒரு நிறுவனத்தில் இல்லை ஒரு கவர்மெண்ட்லேயே இருக்கீங்கன்னா, இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கே என்பிஎஸ் ஆர் இபிஎஃப் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. சில பேர் என்பிஎஸ்சில் போட்டிருக்காங்க. அது மாதிரி என்பிஎஸ்ங்கிறது நீங்கள் வெளியிலையும் போடலாம். இப்போ என்பிஎஸ் நீங்கள் போடுறப்ப எப்படின்னா அது உங்களோட ரிட்டையர்மெண்ட்டு ஒரு பெனிஃபிட்டாக யூஸ் ஆகும். அதுவும் மார்க்கெட்டை பொறுத்து தான். ஆனால் என்பிஎஸ் போடுறது உங்களோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு 1000 ஆர் 1500 போகிறப்ப அது லாங் டேர்மில் உங்களோட கடைசி காலத்துக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ பையனோ இல்லை பொண்ணோ வச்சுருக்கீங்க அப்படின்னா பையன் வச்சுருந்தீங்கன்னா பொன்மகளில் இல்லை பொண்ணு வச்சுருந்தா செல்வ மகளில் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அது அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதில் ஒரு ₹1000 போடலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து இப்போ கரெக்டாக ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற டயத்தில் நம்மள்ட்ட பணம் இருக்காது. அப்போ போய் ஒரு இடத்துல கடன் வாங்குவோம். அது அதிக வட்டியாக இருக்கும். இல்லை லோன் போடுவோம், இல்லை நகையை கொண்டாட வைப்போம். அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்மளோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து நம்ம ஆர்டி மாதிரி போட்டுக்கலாம். இப்போ டிபெண்ட் அப்பான் தி ஃபீஸ். இப்போ வந்து 50,000 அப்படின்னா நீங்கள் மந்த்லி வந்து ஒரு 5,000 போட முடியலனா ஒரு 3,000 போடுறதுங்கிறப்போ உங்களுக்கு 12 மந்த் லாஸ்ட்டில் வந்து ஒரு 36,000 கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸோ அதை பொறுத்து நீங்கள் ஒரு ஆர்டி போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த டயத்தில் நீங்கள் ஃபீஸ் கட்டும்போது அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கடன் வாங்காமல் ஒரு சுமை இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அடுத்து கோல்டு சிட் வந்து உங்களோட அதே மாதிரி இப்போ வந்து நான் 10,000க்குள்ளே உள்ளவங்களுக்கு தான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் எஸ்ஐபி போட்டு அதுக்கப்புறம் எல்ஐசி ஆர்என்பிஎஸ் ஏதோ ஒன்று இல்லைனா பொன்மகன் கட்டி அதுக்கப்புறம் ஆர்டி போட்டு பேலன்ஸ் ஒரு 3,000 இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டு சிட் போடலாம். இப்போ இந்த வருஷம் கோல்டு சிட் போட்டு ஒரு 3000 போட்டிங்க அப்படின்னா இன்னைய நிலவரப்படி ஒரு கோல்டு சிட் முடிகிற பட்சத்தில் நீங்கள் ஒரு அரை பவுன் கிட்ட எடுக்கலாம். அரை பவுன் கொஞ்சம் கூட எடுக்கலாம். அப்படிங்கிறப்ப இந்த வருஷம் போட்டு ஒரு அரை பவுன் ப்ளஸ் உங்கள்கிட்ட அந்த டயத்தில் போனஸோ இல்லை வேறு ஒரு வீட்டு செலவுலையோ கொஞ்சம் சிக்கனம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து போட்டு ஒரு பவுன் கிட்ட நகை எடுத்து வச்சுக்கலாம். அதுவே நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஏதோ ஒரு அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ளஸ் இந்த வருஷம் எடுத்திருப்பீங்க திரும்ப நகை. இப்போ வீடு இல்லாத பட்சத்தில் ரெண்டையும் சேர்த்து ஒரு நிலம் வாங்க யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை வச்செல்லாம் நிலம் வாங்கலாமா அப்படின்னு கேட்கலாம். நான் அதையும் பின்னாடி வந்து இதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்து கடன் இல்லாமல் இடம் வாங்கி வீடு கட்டுறது. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இன்னொன்று நீங்கள் பண்ணிங்கன்னா பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். அடுத்து எஸ்ஐபி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி வந்து இப்போ நீங்கள் ₹1000 வந்து 20 இயர்ஸ்க்கு போட்டிங்கன்னா 12% ரிட்டர்னில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 9,99,148 கிடைக்கும். அதுவே 15% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,75,000 கிடைக்கும்.